நேற்று முன்தினம் டெல்லியில் டி.கே. சிவகுமார் வந்து அனைத்து எம்பிக்கள் பாஜக காங்கிரஸ் எம்பிக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு பேசி முடிவு பண்ணிட்டாரு. மேகதாது நாங்கள் கட்டுவோம். 20 மாவட்டங்களில் காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியாமல் ராகுல் காந்தி செய்தது தமிழகத்திற்கு அவர் செய்த துரோகமாகத்தான் நான் பார்க்கிறேன். ராகுல் காந்திக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நட்பு கொஞ்சம் பிரிவதாகத்தான் நான் பார்க்கிறேன். தங்களுடைய நினைவிற்கு மேற்கொண்டு கொடுக்கிறது 400 பஸ் எரிச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏபிஎன் பஸ் எவ்வளவு எரிச்சாங்க. அது மாதிரியான வன்முறைகளை எல்லாம் தூண்டிவிடக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ டி.கே. சிவகுமாரோ இருந்தாரே. ஆனால் தமிழ் வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு வர்ணித்தார் பாருங்க, முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ்காரன்னு. அது மாதிரி முதுகுல குத்தத விஜய் மீதும் காங்கிரஸ் செய்யும். அதை தடுப்பதற்கு தான் விஜய் அவர்கள் அந்த 5 எம்எல்ஏ சாப்பிடுவார். முடிச்சு போச்சு, வேற ஒண்ணுமே தேவையில்லை. காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் இல்லாத போனோம். மாவட்ட கட்சி அந்த மாநில கட்சி அந்த பல ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டிற்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் முதலை கண்ணீர் வடித்த ராகுல் காந்தி இப்பொழுது ஏன் கர்நாடக அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்றார்? தனித்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், தனிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு தர்ம சங்கடத்திற்கு ஏற்படுத்தியது ராகுல் காந்தி காங்கிரஸ். அதற்காகத்தான் அழுத்தம் தருகிறார் மு.க. ஸ்டாலின். விஜயை குத்தி காண்கிறார். நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க? டெல்லி எல்லாம் எப்படி இருக்கு? அது கேட்காதீங்க, டெல்லிதான் ஒரே ரணகலையா இருக்குது. துப்பாக்கி சூடு அது இது அதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் ஒரு கேலி கூத்தாக்கி விட்டார்கள். ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தை முடக்க ஆரம்பித்து நரேந்திர மோடியை மன்னிப்பு கேட்க அளவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். இளம் மாணவர்கள் நரேந்திர மோடி தாய் தகப்பனாரை எல்லாம் ஏக வச்சனத்தில் அச்சடிக்கப்பட முடியாத, பேச முடியாத ஒரு வார்த்தைகளில் கெட்ட வார்த்தை எல்லாம் கும்பிட்டு கடைசியில் அவங்களெல்லாம் போலீஸ் பாதுகாப்புக்காக அந்த ஒரு சின்ன இளம் பெண் என்ன பேசுதுங்கிறீங்க அசிங்கமா. அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ண போனா எதிர்கட்சியில சப்போர்ட் பண்றாங்க. அதை பிரைம் மினிஸ்டர் மாதிரி பண்ணக்கூடாது. நேற்று ராத்திரி பிரைம் மினிஸ்டர் மன்னிப்போம் மறப்போம் சொல்லி விட்டார். அதனால இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்பது ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தி விட்டது. அதற்கு காரணம் இந்தியாவில் எதிர்கட்சி தேவை, ஒரு முக்கியமான எதிர்கட்சி இந்தியாவில் தேவை. அதை பண்ண முடியாத பண்ணது ராகுல் காந்தியினுடைய எதிர்ப்பு தான். ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்காரு. அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. மாவட்ட தலைவர்கள்லாம் சந்தித்து பேசியிருக்காரு, எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது வந்தாரு, அதோட 2வது முறையாக தமிழ்நாடு வந்திருக்காரு மகாபலிபுரத்திற்கு. எந்த அளவுக்கு ஒரு அரசியல் தாக்கத்தை இவருடைய வருகை ஏற்படுத்தும்? ஒரு தமிழ்நாட்டிற்கு தண்ணியை கொடுக்காமல் 20 மாவட்டங்களில் காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியாமல் ராகுல் காந்தி செய்தது தமிழகத்திற்கு அவர் செய்த துரோகமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதையெல்லாம் பேசாத இங்க விஜய் எங்க பார்க்கலைங்க அவரு? ஆமா, ஏன் பார்க்கல? அந்த கேள்வி இருக்கு. ஏன் அவரு பார்க்கல? காரணம் காவேரி குறித்து கேட்பாரு அப்படின்றதுக்காக பார்க்கலையா? பார்க்கல. ஆனா இவர் வந்து வராதேன்னு சொல்லிட்டாங்க கர்நாடகா முதலமைச்சர். நேத்தி மட்டும் வாவான்னாங்க. இது வந்து ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் இடியாகத்தான் நான் பார்க்கிறேன். ராகுல் காந்திக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நட்பு கொஞ்சம் பிரிவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது இதுல யாரு பார்க்க மறுத்தது? ராகுல் காந்தியா இல்ல விஜயா? விஜய். என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணீர் வேண்டும் தவிர, கோபி நம்ம 2 பேரும் எவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கோம். சென்ற ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய படம் ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ண முடியாத தடுத்தது பாஜக என்றெல்லாம் சொன்னார்கள். கரூர் சம்பவம் நடந்தது. பாஜக மீது பழி, திமுக மீது பழி. சென்ற வாரம் தான் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, 24ஆம் தேதி ஜூலை மாதம் 23. இப்போ கோபி நம்பிக்கை நேயர்களுக்கு ஒரு புரிதல். டி.கே. சிவகுமார் சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, எங்களுக்கு அந்த ரிலீஸ் பண்றது கஷ்டமா இருக்கும், அந்த நம்பிக்கை, அந்த ஜனநாயகன் படத்தை
ம், நாங்களாம் பண்ண முடியாது, அதான் தற்காலிகமா நிறுத்தி வச்சுக்கோங்க. குறைஞ்சது 20-30 கோடி ரூபாய்க்கு அந்த டிக்கெட் திருப்பி கொடுத்தாங்க நேத்தி. ம். அது தொடர்ந்து பொருளாதார ஜனநாயகனுடைய போஸ்டர்லாம் கிழிக்கப்படுது அப்படின்ற போலியும் கேள்விப்பட முடியுது. அதே போன்று கடையெடுப்பு போராட்டமும் வாட்டாள் நாகராஜ் தலைமையில வர 3ஆம் தேதி நடைபெற போவதாகவும் செய்திகள் வருதுங்கய்யா. தங்களுடைய நினைவிற்கு மேற்கொண்டு கொடுக்க 400 பஸ் எரிச்சாங்க, தெரியுமா இல்ல உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. ஏபிஎன் பஸ் எவ்வளவு எரிச்சாங்க. ம், அது மாதிரியான வன்முறைகளை எல்லாம் தூண்டிவிடக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ டி.கே. சிவகுமாரோ இருந்தாரே ஆனால் தமிழகத்தில் எப்படி இருக்க முடியும்? ஆனால் ஒன்று நிச்சயம், ம், தமிழக அரசாங்கம் ம், காங்கிரசுடைய 5 எம்பிக்களுடைய தயவினால் நடக்கிறது. இப்பொழுது விஜய் அவர்களுக்கு ஒரு சவால். அந்த 5 எம்எல்ஏக்களை விட்டு நீங்க தனியா ஆட்சி நடத்துவீங்களா, இல்ல தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணுமா, இல்ல ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணணுமா? எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அந்த 5 பேரும் காங்கிரஸ் இருந்து ராஜினாமா செய்து விட்டு தாவேக்காவில் சேர இருக்கிறார்கள். ம், 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 ம். அது மாதிரியான சூழ்நிலை ஒரு வருவானாலும் ஆகலாம். கடந்த ஓரிரு மாதங்களில் அதிமுகவை விழுங்கிய விடுதலை நம்ம விசில் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் வெற்றி கழகம் திமுக மீது போட்டுக்கொண்டு இப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தையும் மனோஜ் பாண்டியனையும் வைத்தியலிங்கத்தையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தைரியம் படித்த விஜய் அவர்கள் திமுக ராஜினாமா வந்தாலும் இப்போ காங்கிரஸ்காரங்க மேல கொஸ்டின் மார்க் வந்துருச்சுங்க. ராகுல் காந்தி மீது உண்மையான ஒரு 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 போக்கை விஜய் கண்டு கொண்டு விட்டார். எப்படி 5ஆம் தேதி ராத்திரியோட ராத்திரியா போய் தமிழ் வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி மு.க. ஸ்டாலின் ஒரு வர்ணித்தார் பாருங்க, முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ்காரன்னுட்டு. அது மாதிரி முதுகுல குத்துறத விஜய் மீதும் காங்கிரஸ் செய்யும். அதை தடுப்பதற்கு தான் விஜய் அவர்கள் அந்த 5 எம்எல்ஏ சாப்பிட்டுருவாரு, முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே தேவையில்லை. காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் இல்லாத போனோம். மாவட்ட கட்சியா இருந்தா, மாநில கட்சியா இருந்தா. தொடர்ந்து திரு வைகோ அவருடைய புத்தக வெளியீடுகளுக்காக செல்வதாக இருந்தது. ஆனா அதையும் புறக்கணிச்சிருக்காரு விஜய். அதே போன்று இந்த இன்னைக்கு ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்காரு. அப்பவும் இன்னைக்கும் அவர் புறக்கணிப்பு செஞ்சிருக்காரு. தொடர்ந்து இவங்க புறக்கணிப்பு பார்த்தா அவங்க கூட்டணியே ஒரு பிளவுக்கான அச்சாரமா இது தோணுது. பிளவு விஜய் என்ற சரித்திரத்தில் பிளவு கிடையாது, இணைப்பு தான். எப்படி அதிமுகவை இணைத்துக் கொண்டாரோ திமுகவை இணைக்கப் போகிறாரோ காங்கிரஸும் அரவணைத்துக் கொள்வார், அவ்வளவுதானே. ராகுல் காந்தி செய்வது தவறு. சென்னைக்கு அவரை பார்க்காம போனீங்கன்னா அதுல இருந்தே ஒரு தொண்டர்களிடையே ஒரு கசப்பு வரும். போதாத குறைக்கு நீங்க அடிமட்டத்திலே கை வச்சிட்டீங்களே சார், அவருடைய பிக்சர் விடக்கூடாதுன்னு பண்ணிட்டீங்களே சார். தமிழ் தண்ணிக்கு 20 மாவட்டங்களில் காவிரி தண்ணி விடமாட்டேன்னு சொல்லி மேகதாது சொன்னா கூட இன்னைக்கு கலைஞருடைய மகன் மு.க. ஸ்டாலின் ஒரு மாபெரும் அறிக்கை விட்டிருக்கிறார். ட்விட்டர்ல நான் பார்த்தேன், பற்றி சொல்லியிருக்காரு. அவர் சொல்வது முழுமையாகத்தானே இருக்கிறது. அதை எடப்பாடி பழனிசாமியுடைய புக்கையும் பார்த்தேன் நான். மௌன புரட்சி கலைஞர்கள் தான் சொல்றாரு. இந்த விவகாரத்துல திரு ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? காவிரி விவகாரத்துல அவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? கர்நாடகாவிற்கு அரசாங்கம் நடக்கிறது, தமிழ்நாட்டில் அரசாங்கம் இல்லை. கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டிற்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் முதலை கண்ணீர் வடித்த ராகுல் காந்தி இப்பொழுது ஏன் கர்நாடக அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்றார்? போதாத குறைக்கு நீங்க வைகோவை பத்தி பேசுனீங்க. வைகோக்கு எதிராக அந்த எல்டிடியினுடைய ஆதரவாளர்கள்லாம் புகலிடம் கொடுத்தார் என்று வைகோ பங்கனுக்கு ராகுல் காந்தி போகக்கூடாதுன்னு தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க போடுறாங்கன்ற செய்தியை நான் பார்த்தேன் என்று. நாளைக்கு அந்த புத்தகம் ரிலீஸ் பண்ண போறாங்க டெல்லியில. அதுல ராகுல் காந்தி வருவாரா வரமாட்டாரா தெரியாது. வராத போனான்னு வச்சுங்க, தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸுக்கு பேண்ட் வாய்ச்சிருவாங்க ஜனங்க. ஐயா, இப்போ தொடர்ந்து காவிரி மேலாண்மை ஆணையம் முதற்கொண்டு நீதிமன்றம் வரை தமிழ்நாட்டுக்கு நீரை திறந்து விட வேண்டும். அந்நில கூட 3500 கன அடியை தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து திறந்து விடணும் காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதற்கு உடனே டி.கே. சிவகுமார் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாரு. இந்த விவகாரத்துல தொடர்ந்து தமிழர்கள் வஞ்சிக்கிறத பார்க்க முடியுது. இந்த விவகாரத்தில் பாஜக எந்த நிலைப்பாட்டுல இருக்கு? ஏன்னா காங்கிரஸ் முழுக்க கர்நாடகான்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாஜக மத்தியில ஆளக்கூடிய பாஜக என்ன நிலைப்பாட்டுல இருக்கு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனைக்கு, கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய காவிரி பிரச்சனைக்கு
முதலமைச்சர்கள் இருவரும் சேர்ந்துதான் அதை முடிவு செய்ய வேண்டுமே தவிர மத்திய அரசாங்கத்திற்கு சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. ஏன் சுப்ரீம் கோர்ட் போறாரு விஜய்? ஏன் அவர் விஜய் டி.கே. சிவகுமாரோட பேச மாட்டேங்கிறாரு? டி.கே. சிவகுமார் அழைச்சாருங்களே, கர்நாடகாவுக்கு அழைச்சாரு. ஆனா சூழல் சரியில்லை, அங்க அசம்பாவிதம் நடத்துறதுக்கான சூழல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற போல சொல்லிட்டு பயணத்தை ரத்து பண்ண சொல்லிட்டார். அப்ப அவரே இந்த கட்சியெல்லாம் தூண்டி விட்டார். அப்போ தமிழ்நாட்டுல எதிர்த்து பண்ணுங்கன்ட்டு பாஜகவும் காங்கிரஸ்காரனையும் எங்க கேட்கிறேன். நேற்று முன்தினம் டெல்லியில் டி.கே. சிவகுமார் அனைத்து எம்பிக்கள், பாஜக காங்கிரஸ் எம்பிக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு பேசி முடிவு பண்ணிட்டாரு. மேகதாது நாங்க கட்டுவோம். ஆமா, அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டிருக்காரு. அது மாதிரி ஏன் விஜய் கூட்டல? விஜய் கூட்ட வேண்டும் என்று ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் கேட்கிறாங்களே. ஏன் விஜய் கூட்டல? அதுதான் எல்லாருடைய கேள்வி. ஏன் அவர் கூட்டல? இதுல பாஜக எங்க வருது? இதுல நான் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணல. தமிழ்நாட்டுல பாஜக எங்க இருக்குங்க? தண்ணி வந்தா என்ன, வராட்டா என்னங்க? அவங்க தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் அக்கறை இருக்கும்ல. தமிழ்நாட்டுல கால் பதிக்கணும், அவங்களுக்கு அக்கறை இருக்குது இல்லீங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க முன்னேற்பாடுகள் அவங்கதான் செய்யணும். மத்தியில ஆளக்கூடியவர்களாவும் இருக்காங்க அவங்க. காங்கிரஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இருக்குது? காங்கிரஸ் என்ன பண்ணுது? காங்கிரஸுக்கு அக்கறை இருக்குதா? எங்க மந்திரி சபையில் இருக்காங்க, மந்திரில ராஜினாமா பண்ண சொல்லுங்க சார். ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டது காவிரி பிரச்சனை. ஆனா அவர் என்ன நினைக்கிறாங்க, ராகுல் காந்தி, இது ஜூலை ஆகஸ்ட் மாசம் இருக்கும், செப்டம்பர் மாசத்துல மறந்து போடுவாங்க, வருஷம் வருதானு. ஆனா இந்த வாட்டி ஒரு புது நிலைமை வந்து விட்டது. திமுக அதிமுக ஆட்சி இல்லை, ஆட்சியில் இருப்பது தமிழ் வெற்றி கழகம். காங்கிரஸ் ஆதரவுடன் இந்த காங்கிரஸ் ஆதரவு இல்லைன்னு தமிழ் வெற்றி கழகம் எப்படி கண்டினியூ பண்ணும்? ஆட்சியில பிளவு வருமா, கட்சியில பிளவு வருமா? அதுக்கு விஜய் என்ன நினைக்கிறாரு, அந்த 5 எம்எல்ஏவும் சாப்பிட்டு விடலாம், கொல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க எல்லாம். காங்கிரஸ் போயிடும், காங்கிரஸ் மத்திய ஆயிடும். கர்நாடகால காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த காவிரி விவகாரத்துல 2 பேருமே ஒரே நேர்கோட்டில தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய முதுகில் குத்துறதே அவங்களுக்கு வேலையா இருக்கு அப்படின்ற போல நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக ஒன்னே ஒண்ணு சார், பாஜக தமிழ்நாட்டுல இந்த 9 வருஷத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததா சார்? இந்த 9 வருஷத்துல ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி விட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்பாக கூட இந்த அளவுக்கு பேசப்படல. ஆனா விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் பொழுதுதான் இந்த அளவுக்கு காவிரி விவகாரம் ஜென்சிக்கல் வரைக்கும் போயிருக்கு. இப்போ அந்த காவிரி பிரச்சனைக்கு தண்ணி கொடுக்காத இருப்பது டி.கே. சிவகுமார் தானே. மோடி எங்க வர்றாரு? இதுல மோடியை திருப்பி விடுறாங்க. ஏன் ராகுல் காந்தி நிருபர் கூட்டத்துல பேசல? இன்னைக்கு வாய் மூடின்னு ஏன்? பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவர், நாடாளுமன்றத்தில் ஏங்க அதெல்லாம் விட்டுருங்க கோபி. 22 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபால இருக்காங்க, 8 பேர் ராஜ்யசபால இருக்காங்க திமுக இருந்து. அவங்க எங்க மேகதாது பத்தி ஒரு வார்த்தை பேசவே இல்லை. அவங்க நீட் ராகுல் காந்தியோட சப்போர்ட் பண்றாங்களே. ஆக மொத்தம் விஜய் நம்புவது திமுகவும் காங்கிரசும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றுதான் விஜய் நம்புகிறார். ஏன்னா இப்ப எல்லாருமே சொல்றாங்களே இந்தி கூட்டணியில வாங்க. இந்தி கூட்டணி வராது இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? இது மாதிரிதான் பிரச்சனை. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ விஜய் ஏன் இந்தி கூட்டணி வரலன்னா இதுதான் மெயின் காரணம். ஆனா இங்க இந்தியா கூட்டணி ஒற்றுமையாகவே இல்லை அப்படின்ற போலதானே திமுகவினர், விசிகவினர் உள்ளிட்ட பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எங்க ஒற்றுமையா இருக்காங்க? அது போட்டு இந்தியா கூட்டணிங்க அகில இந்திய அளவில் இருக்கு. இந்தியா கூட்டணி வந்ததுனால ஒரு இந்தியாவிற்கு ஒரு முக்கிய எதிர்கட்சி தேவை. ராகுல் காந்தி திறம்பட செயல்பட்டாரே ஆனால் நரேந்திர மோடியை பதவியிலிருந்து தூக்க முடியும். இந்தி கூட்டணி பலவீனமாக இருப்பதனால்தான் அமெரிக்காலேருந்து ஒருத்த அபிஜித் டி.கேங்கிற கர்பாம்பூச்சி காங்கிரஸ் அதுக்கு பெரிய பாப்புலாரிட்டி வந்துருச்சு. அந்த எதிர்கட்சியினுடைய அந்த சூன்யத்தை அவர் கைப்பிடித்துக் கொண்டு விட்டாரே. மாநில எடுத்துட்டாங்களே வட இந்திய. ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசியலுக்கு எதிர்காலம் என்பது என்னை பொறுத்த மட்டும் காங்கிரசினால் ஒரு மாபெரும் வீழ்ச்சியை கொண்டு வர இருக்கும். தாங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் அதுதான். ராகுல் காந்தி கண்டிப்பாக தண்ணீர் திறந்து விட வேண்டும் என அவள் ஆட்சியில் இருக்காங்க. தண்ணி நாம் பாஜக ஒண்ணு சொல்லி மேகதாது கட்டுவோன்னுட்டு, காங்கிரஸ் தானே சொன்னாங்க மேகதாது கட்டுவோன்ட்டு. தவிர இந்த வட இந்தியாவிலுங்க ஒரு 5 மாநிலத்தில் தண்ணி பிரச்சனை எல்லா ஸ்டேட்லயும் இருக்குங்க. மத்திய பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் பஞ்சாபிற்கும் ஹரியானாக்கும் இருக்கு, திரிபுராவுக்கும் அஸ்ஸாமுக்கும் இருக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கும் தீஸ்தாவுக்கும் இருக்கு. மொத்தம் இதெல்லாம் செல் பண்ண முடியுது.
சுப்ரீம் கோர்ட்டால ஆணை கொடுத்துட்ட அப்புறம் 40 சென்டிமீட்டர் அது என்னது கியூபிக் அனுப்பு, அந்த குவாலிட்டி எனக்கு தெரியாதுங்க, அந்த குவான்டிட்டி மன்னிக்கணும், அது குறிப்பிட்ட அளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் சார் 0.3 கொடுக்குறாங்க கர்நாடகா? பிச்சை எடுக்கிறோமா சார் நம்ம கர்நாடகா கிட்டக்கு? ஓகே. இப்போ வந்து 20 மாவட்டங்களில் தண்ணி வராது இருந்ததுன்னா அது விஜய் மீது செய்யக்கூடிய ஒரு இதுவா இருக்காது, காங்கிரஸ் மீது செய்யக்கூடிய துரோகமாகத்தான் 20 மாவட்ட மாணவர்களோ நெசவாளிகளோ விவசாயிகளோ நினைப்பாங்க. எது இருந்தாலும் ஒண்ணு பத்தெல்லாம் மறந்து போடுவான்னு நினைக்கிறாங்க சார் ராகுல் காந்தி. வேற ஓகே ஓகே ஐயா, இப்போ வந்து திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா செல்வதாக இருந்தது. ஆனா அங்க பாதுகாப்பு கருதி திடீரென நீங்க வர வேண்டாம் அப்படின்ற போல கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் சொல்லியிருக்காரு. ஆனா அங்க பார்த்தோம்னா அந்த காவிரி மேகதாது கட்டுறதுக்கான அனைத்து முயற்சிகளும் அங்க நடைபெறுது. மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா அனைத்து கட்சி கூட்டங்களும் நடைபெறுது. ஆனா விஜயை மட்டும் வரக்கூடாது அப்படின்ற போல அவர் சொல்லியிருக்காரு. இதற்குள்ள ஏதாவது அரசியல் இருக்கா? என்ன நடக்குது? விஜய் ஒரு கிள்ளுக்கிறையா அவர் நினைக்கிறாரா? ஆமா, நீ வா வராத போகாதன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? அவர் கரெக்ட். அது மாதிரி நீங்க கேட்கறது கரெக்ட் தான். அது அவர் சொல்ல வேண்டியது இப்ப விஜயை வந்து அவங்க வந்து துச்சமாகத்தான் நினைக்கிறார்கள். அவருதான் அனைத்து ஏற்பாடுகளுமே பண்ணாரு. இதுல ஏதாவது ஒரு அரசியல் நாடகம் இருக்கா? ராகுல் காந்தி செய்த தவறு. ராகுல் காந்தி எல்லாம் 3ஆம் தேதி மீட் பண்றதா இருந்தாங்களா, அது என்னாச்சு? ராகுல் காந்தி அங்க இருக்கதா இருந்தாரு. மல்லிகார்ஜுன் காங்கிரஸ் தலைவரா இருக்காரு, அவன் ஏன் தனி தர மாட்டேங்கிறாரு? ஆக மொத்தம் காங்கிரஸ் வந்து தமிழ் வெற்றி கழகத்தை சுருக்க பார்க்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரு திமுக அரசாங்கம் கடன் வாங்குது எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அவர் பாட்டு இப்ப MP ஆயிட்டாரு. இப்ப தண்ணி பத்தி சொல்ல வேண்டியதுதானே அவரு. ஏங்க தண்ணி பத்தி சொல்லவே இல்லை அவரு? ப. சிதம்பரம் எங்க இருக்காங்க இப்போ? வாய் கிழிய பேசுறாங்களே. காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் இல்லைங்களா? நாளைக்கு நெல் வரல தமிழ்நாடு பசி பட்டியுடன் போங்க. இயற்கை சூழ்நிலை மாறிவிட்டது. தமிழ்நாட்டு மழை பெய்ஞ்சு இவ்வளவு மழை பெய்யுது, குவான்டிட்டி ஃபுல்லா வரலையே. இல்ல இந்த அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டு நலன் மீது ஏன் அவங்களுக்கு அக்கறை கிடையாது? அக்கறை கிடையாது, பதவி மேல அக்கறை. 50 வருஷம் கழிச்சு பதவி வந்துருக்குது, அதை விடக்கூடாது. பணம் அடிக்கலாம், கறக்கணும். ராஜாவை போய் அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க 2G காங்கிரஸ் சாப்பிட்டானுவ. ராஜா மேல பழி போட்டு அவர் ஜெயிலு போனார். அதெல்லாம் முழுக்க முழுக்க அதே மாதிரி தான் காங்கிரஸ் பணம் கலந்துரும். விஜயனுடைய அரசாங்கத்திற்கு காங்கிரஸ் மூலமாகத்தான் சதி திட்டம் நடந்து அவருக்கு அரசை கெடுக்க பார்க்குமே தவிர மீதி எந்த கட்சியும் விஜய்க்கு துரோகம் செய்யாது. ஐயா, விஜய் வந்து தொடர்ந்து அவர் தனித்து செயல்படுறாரு. தன்னிச்சையா செயல்படுறதால எந்த ஒரு பயனுமே கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டணும், இவரு ஜால்ரா அடிக்க நினைத்து வந்து தனிமைப்பட்டு போய் தான் இருக்காரு அப்படின்ற போல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஏன் தொடர்ந்து விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டாரு? ஏன் ஒரு தன்னிச்சையாகவே செயல்படுறாரு? தனித்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தனிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு தர்ம சங்கடத்திற்கு ஏற்படுத்தியது ராகுல் காந்தி, காங்கிரஸ். அதற்காகத்தான் அழுத்தம் தருகிறார் MK ஸ்டாலின். விஜயை குத்தி குத்தி காமிக்க குண்டூசியால குத்துறாரு. அப்படி இப்படி இப்படி பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு விஜய் ஒண்ணு அசைக்க கொடுக்கல. விஜய் நான் ஒன்னே சொல்றேங்க, விஜய் முதல் முறையாக வந்திருக்கிறார். அவருக்கு 1 வருடம் தேவை. ஆனா இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான பிரச்சனை. இப்ப நயினா நாகேந்திரனுடைய பேட்டியை பார்த்த பாஜகவுடைய தலைவர் விஜய்க்கு வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது என்று சொன்னார். அது உண்மையாகத்தான் இருக்கிறது. விஜய் அவர்கள் காங்கிரஸ் நம்பினாங்கன்னா நடுத்தரில் விட்டு போடுவாங்க. விஜய் பொருந்தி ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா, இப்போ இந்த காவிரி விவகாரத்துல வந்து கர்நாடகால ஒட்டுமொத்த கட்சி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாட்டாள் நாகராஜ், தட்சிண கர்நாடகா, அப்புறம் வந்து விஜய் சேனா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே எதிர்கட்சிகளும் எல்லாமே ஒற்றுமையா இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஏன் அது சாத்தியப்பட மாட்டேன்? ஏன் தன்னிச்சையாகவே அவன் ஒரு மூளைக்கு ஏன் செயல்படுறாங்க? ஒற்றுமை இல்லை காங்கிரஸ்ல. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டம் வந்ததுனால திமுக அதிமுக ஒன்னாயிடும். இதுல தலைமை கட்சி கூட்டினா காங்கிரஸ் ஓட விடுவாங்க. காங்கிரஸுடைய அரசாங்கத்தினுடைய மந்திரியை ராஜினாமா பண்ணு திமுக MPக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. ராஜினாமா பண்ணுவாங்களா? அது முடியாது. அதனால ஒரு தர்ம சங்கடம் நிலைமை. இது புது அரசாங்கம் வந்ததுனால அந்த புது அரசாங்கத்திற்கு தலைவலி கொடுக்க வேண்டும் என்று திமுக அதிமுக அழுத்தங்களும் வேறு விதமாக இருக்கிறது. கோபி, அரசுக்கு எதிராக தொடர்ந்து சூழ்ச்சிகள் நடக்குது, அதுவும் காங்கிரஸ் கட்சியால நடக்குது. இதெல்லாம் வந்து கட்சிக்கு தெரியுமா? அதாவது விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இது தெரிந்து எப்படி அவங்க அமைதியா இருக்காங்க? எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாம இருப்பாங்களா? விஜய் அவர்களுக்கு 5ஆம் தேதி பட்ஜெட் முக்கியங்க. தண்ணீர் வர வேண்டியது முக்கியங்க. தண்ணீரும் 2 பேரும் சைமில்டேனியஸா டீல் பண்றாங்க.
அவர் முதல் பட்ஜெட்டில் நிறைய பேருக்கு தமிழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு தடை போடுகிறது காங்கிரஸ், அதற்கு தடை போடுகிறது திமுக. ஒருவேளை திமுக காங்கிரஸ் எப்படி கம்யூனிஸ்ட்காரர் சொல்றாங்கன்னு நாங்களாம் திமுக இருக்கோம்னுட்டு அந்த மாதிரி காங்கிரஸ் போடுமோன்னு விஜய் நம்புறாரு, விஜய் பயப்படுறாரு. அதனாலதான் இந்த குழப்பங்க. தொடர்ந்து இந்த விவகாரம் எந்த அளவுக்கு தான் போகும், உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க நாடுவோம் அப்படின்ற போல தாவேக அரசும் சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் எந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுக்கும், தீர்ப்பு கொடுத்தாலும் இவர்கள் வந்து அதை மதிப்பாங்களா கர்நாடக அரசு? ஏன்னா இப்ப காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னதே அவங்க கேட்கல. இப்போ வந்து ராகுல் காந்தி கைது ஏங்க சட்ட புக் எடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து ஓடுறாருலாம். சட்டத்தை மதிப்பு அவங்க கட்சிக்காரனே மதிக்கலையே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு ராகுல் காந்தி? கேட்கறானா ஜனநாயகத்தை காப்போங்கனாரு, அந்த ஜனநாயக படத்தையும் வர விடாதுக்கு 30-40 கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி வச்சாரு விஜய்க்கு ராகுல் காந்தி. என்ன கையில இந்த ரெட் புக் எடுத்துன்னு ஓடுறாரு ராகுல் காந்தி. அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணையம் வந்து கான்ஸ்டியூஷன் தானுங்க, அது சட்டத்தை வேண்டாமா? தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஒண்ணு செஞ்சுட்டு ஒண்ணு கரெக்டா பண்ணுவாங்கல்ல. கர்நாடகா வாய மூட்டிட்டு இருக்காரு காங்கிரஸும் சரி, ஏவன் ஸ்டாலின் சரி, ஏன் வாய மூட்டிட்டு இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லணும், பெரிய போராட்டத்தை அப்பதான் தெரியும். கண்டிப்பா நான் சொல்றேன், இது தமிழகத்திலேயே ஒரு விரோத சக்தியை தூண்டி விடுகிறது காங்கிரஸ். ஓகேங்க, மிக நன்றிங்க. ஜூம்ல வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தீங்க. தேங்க்யூ.